Hi students, welcome to economics class. In this video, we are going to see 7th standard economics unit 1 production part 2. Already we have seen meaning of production, types of utility, types of production, factors of production and land in the previous video. Now let's see labor, capital and organization in this video. First of all, we are going to see what is labor. Labor is the human input into the production processes. Alfred Marshall defines labor as the use of body or mind, partly or wholly, with a view to secure an income apart from the pleasure derived from the work. லேபர் அப்படின்னா உழைப்பு. உற்பத்தியில் மனித உழைப்பு ஒரு முக்கியமான விஷயம். அந்த வேலையினால தான் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ இல்லை பகுதியாகவோ இல்லை உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியை தான் உழைப்புன்னு சொல்லிட்டு ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன பண்ணுறாரு, உழைப்பிற்கான விளக்கத்தை அளிக்கிறாரு. Now we are going to see the characteristics of labor. Labor is more perishable than other factors of production. It means labor cannot be stored. The labor of an unemployed worker is lost forever for the day when he does not work. Labor can neither be postponed nor accumulated for the next day. It will perish. Once it is lost forever. அதாவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லேபர் அப்படின்னா உழைப்பின் சிறப்பியல்கள்னு சொல்லிட்டு அர்த்தம். மற்ற உற்பத்தி காரணிகளோடு ஏற்படும் உழைப்பு அழியக்கூடியதாக இருக்குது. அதாவது உழைப்பை சேமித்து வைக்க முடியாது. வேலையில்லாத தொழிலாளியின் உழைப்பு அவர் வேலை செய்யாத நாள்லேருந்து அது இழக்கப்படுது. உழைப்பை திரட்டவோ அடுத்த நாள் தள்ளி போடவோ முடியாது. அதை ஒரு முறை இழந்தால் மீண்டும் திரும்பி பெற முடியாது. Labor is an active factor of production. Neither land nor capital can yield much without labor. உற்பத்தியோட உழைப்பு என்பது ஒரு செயற்பாடு காரணியாகும். நிலமோ மூலதனமோ உழைப்பும் இல்லாமல் அதிக உற்பத்தியை அளிக்க முடியாது. Labor is not homogeneous. Skill and dexterity vary from person to person. உழைப்பு ஒரே சீரானதாக அல்லது கிடையாது. உழைப்பு ஒரே சீரானது அல்ல. திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் என்ன பண்ணுது, மாறுபடுது. லேபர் cannot be separated from the laborer. உழைப்பை உழைப்பாளிகளிடமிருந்து பிரிக்க முடியாது. லேபர் is mobile. Man moves from one place to another, from a low paid occupation to a high paid occupation. உழைப்பு இடம் பெயரக்கூடியது. குறைந்த ஊதியம் பெறுவதை காட்டிலும் அதிக ஊதியம் பெற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, மனிதர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. Next we are going to see division of labor. The concept division of labor was introduced by Adam Smith in his book An Inquiry into the Nature and Causes of the Wealth of Nation. வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித் தனது நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணங்களும் என்ற தனது நூலின் மூலம் இதை அறிமுகப்படுத்தியுள்ளார். Division of labor means dividing the process of production into distinct and several component processes and assigning each component in the hands of a labor or a set of laborers who are specialists in that particular process. ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவினரிடம் ஒப்படைக்கிறது தான் வேலை பகுப்பு முறை, டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது பல்வேறு கட்டங்களிலும் ஒரே தொழிலாளி ஈடுபடாமல் அவற்றை பிரித்து கொண்டு ஒவ்வொரு கட்டப்பணியை ஒரு தொழிலாளர் மேற்கொள்ள வேண்டும். For example, a tailor stitches a shirt in full. In the case of garments exporters, cutting of cloth, stitching of hands, body, collars, holes for buttons, stitching of buttons, etc. are done independently by different workers. Therefore, they are combining the parts into a whole shirt. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டெய்லர் என்ன பண்ணுவார், ஒரு சட்டையை முழுமையாக தச்சு உருவாக்குறதுல அவர் தையல் கலை ஈடுபட்டிருக்கார். அவர் மட்டுமே ஈடுபடுறார். ஆனால்
ஏற்றுமதி செய்கிற இடங்களில் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணிகளை துணியில் ஒருத்தர் வெட்டுவாங்க, உடல் பகுதி துணியில் ஒருத்தர் தைப்பாங்க, கைப்பகுதியில் ஒருத்தவங்க தைப்பாங்க, கழுத்து பகுதி இன்னொருத்தர், அது மாதிரி ஒவ்வொரு பணிகளையும் தனித்தனி உழைப்பாளர்களால் மேற்கொள்ளப்படுது. இறுதியாக அனைத்து பகுதியையும் இணைத்து என்ன பண்ணுவாங்க, சிலர் தைப்பாங்க. இந்த நிலையில் அது துணி என்ன பண்ணும், ஒரு முழுமையான ஆடையாக அது உருவாகும். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம், வேலை பகுப்பு முறை, அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தருக்கா பிரித்து கொடுக்கறது. Now we are going to see the merits of division of labor. It improves efficiency of labor when labor repeats doing the same task. நாம் இப்போ பார்க்க போகிறது டிவிஷன் ஆஃப் லேபருடைய நன்மைகள். உழைப்பாளி ஒருவர் வந்து என்ன பண்ணார், ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதனால அந்த வேலையில் திறமையுடையவராக அவங்க ஆகிறாங்க. செகண்ட் பாயிண்ட், இட் லீட்ஸ் டு த யூஸ் ஆஃப் மாடர்ன் மிஷினரி இன் ப்ரொடக்ஷன் ரிசல்ட்டிங் இன் இன்வென்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் மோர்ஸ் டெலகிராஃபிக் கோட்ஸ். அதாவது இந்த முறை நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்குது. எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தந்தி இல்லாத அந்த டெலகிராஃபிக் கோட்ஸு, சரியா, அதோடைய கண்டுபிடிப்பு. லாஸ்ட் பாயிண்ட், டைம் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு வெரி எஃபிஷியன்ட்லி. காலமும் மூலப்பொருட்களும், ரா மெட்டீரியல்ஸ் தான் மூலப்பொருட்கள், மிக திறமையாக என்ன பண்ண பண்ணுறாங்க, பயன்படுத்தப்படுகிறது. Now we are going to see the demerits of division of labor. அதாவது வேலை பகுப்பு முறையுடைய தீமைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Repetition of the same task makes laborer to feel that the work is monotonous and stale. It kills the humanity in him. தொழிலாளி வந்து ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுனால சுவையற்ற கழிப்பற்ற தன்மையை அவங்க அடைகிறாங்க. இது வந்து மனித தன்மையை என்ன பண்ணுது, அழிக்கிறது. Narrow specialization reduces the possibility of laborer to find alternative avenues of employment. This results in unemployment. அதாவது ஒரு பகுதி பணியை மட்டுமே ஒரு தொழிலாளி செய்கிறதுனால அவங்க குறுகிய தேர்ச்சியை மட்டுமே அவங்க பெறுறாங்க. இதனால வேலை வாய்ப்பின்மை பெருகும் நிலை உருவாகும். லாஸ்ட் பாயிண்ட், ரெடியூஸ் த growth of handicrafts and the other worker loses the satisfaction of having made a commodity in full. அதாவது இந்த முறை வந்து கைவினைப் பொருட்களின் வளர்ச்சியினை பாதிக்குது. ஒரு தொழிலாளி ஒரு பொருளை முழுவதுமாக உருவாக்கிய மனநிறைவை அவங்க பெறது கிடையாது. Now we are going to see the next factor, capital. Capital is man-made physical goods used to produce other goods and services. In the ordinary language, capital means money. In economics, capital refers to that part of man-made wealth which is used for the further production of wealth. All wealth is not capital, but all capital is wealth. According to Marshall, capital consists of those kinds of wealth other than free gifts of nature, which yield income. கேபிட்டல் அப்படின்னா மூலதனம். மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்கள் உற்பத்தி செய்வதற்கு மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். எளிமையாக சொல்லணும்னா மூலதனன்றது செல்வத்தை குறிக்கக்கூடியது. செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் என்றும் மூலதனத்தை கூறலாம். மார்ஷலோட கருத்துப்படி இந்தியா இயற்கை கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் தான் மூலதனம் ஆகும். Now we are going to see the forms of capital. Physical capital or material resources. Example, machinery, tools, buildings, etc. அதாவது மூலதனத்தோட வடிவங்கள் பார்க்க போகிறோம். பருமப்பொருள் மூலதனம் அல்லது பொருட்சார் மூலதனம். எடுத்துக்காட்டு இது என்னது, இயந்திரங்கள், கருவிகள், கட்டிடங்கள் போன்றவை ஆகும். Money capital or monetary resources. Example, bank deposits, shares and securities, etc. பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள். எடுத்துக்காட்டு டெபாசிட்ஸு, அப்புறம் ஷேர்ஸு மற்றும் செக்யூரிட்டிஸ்னால் பத்திரங்கள் போன்றதாகும். தேர்ட் ஒன் இஸ் ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ஹெல்த். அதாவது ஹியூமன் கேபிட்டல்னால் மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா எஜுகேஷன் கல்வி, அப்புறம் பயிற்சி மற்றும் சுகாதாரம் அப்படின்னா ஹெல்த் ஆகியவற்றோட முதலீடுகள் ஆகும். Now we are going to see the characteristics of
capital. Capital is a passive factor of production. அதாவது மூலதனத்தின் சிறப்பியல்கள் நம்ம பார்க்க போகிறோம். மூலதனம் செயலற்ற ஓர் உற்பத்தி காரணி. Capital is man-made. மனித முயற்சியால் உருவாக்கப்படுகிறது. Capital is not an indispensable factor of production. இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல, இது இன்றியும் உற்பத்தி நடைபெறும். Capital has the highest mobility. மூலதனம் அதிகமாக இயங்கும் தன்மையுடையது. Capital is more flexibility. அதாவது இதனுடைய அளிப்பு என்னது, நெகிழும் தன்மை உடையது. Capital is productivity. மூலதனம் ஆக்கமுடையது. Capital lasts long. மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும். Capital involves present sacrifice to get future benefits. மூலதனத்தை ஈடுபடுத்துவது நோக்கம் எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதே ஆகும். The last factor is entrepreneur or organization. An entrepreneur is a person who combines the different factors of production, land, labor and capital in the right proportion and initiates the process of production and also bears the risk involved in it. Entrepreneur or organization அப்படின்னா தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தொழில் முனைவோர் என்ன பண்ணுவாங்கன்னா பல உற்பத்தி காரணிகள், அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம் ஒருங்கிணைத்து செயல்படுவாங்க ஆவாங்க. அந்த காரணிகளை கொண்டு சரியான அளவிலும் முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளை ஏற்று, அதாவது ரிஸ்க்லாம் ஏற்றுக்கிட்டு உற்பத்தி அதிகரிக்க முயல்றவர் தான் தொழில் முனைவோர், என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. The entrepreneur is also called organizer. In modern times, an entrepreneur is called the changing agent of the society. He is not only responsible for producing the socially desirable output, but also to increase the social welfare. தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுறாரு. தற்காலத்தில் தொழில் முனைவோர் சமுதாய மாற்றம் காணும் முகவர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறாரு. இவர் சமுதாய விருப்பமுள்ள உற்பத்தி ப்ரொடக்ஷனை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமுதாய நலம் மேம்படவும் இவர் காரணமாக இருக்கிறாரு. Now we are going to see the characteristics of entrepreneur. தொழில் முனைவோருடைய சிறப்பியல்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Identifying profitable investable opportunities. லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காண்றது. Deciding the location of the production unit. உற்பத்தியோட அலகின் இருப்பிடத்தை தீர்மானிக்கிறது. Making innovations. புதுமைகளை உருவாக்குதல். Deciding the reward payment. வெகுமதி செலவை தீர்மானிக்கிறது. Taking risks and facing uncertainties. இடர்களை ஏற்கிறது மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளுதல். I hope you all understood labor, capital and organization very well. Thank you.